Welcome students. Today our topic is anonymous function, scope of variables, recursive function, Python practical session. First of all, what is meant by anonymous function? In Python, anonymous function is a function that is defined without a name. So, while normal functions are defined using the def keyword. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன அதோட சின்டாக்ஸ் டைப்ஸ்லாம் படித்தோம் இல்லையா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் இல்லாமல் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை இன்னொரு நேமும் சொல்லலாம், லாம்டா அப்படின்ற ஒரு நேமாலையும் நம்ம சொல்லலாம். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் லாம்டா ஃபங்க்ஷன். ஓகே, யூஸ் ஆஃப் லாம்டா ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து சிம்பிளான ஸ்மால் அண்ட் ஒன் டைம் அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ ஒன் டைம் யூஸ் அண்ட் வெரி சிம்பிள். The lambda functions mainly used in combination with the functions like filter of, map of and reduce of. ஸோ இந்த மாதிரி 3 types of functionல மட்டும்தான் lambda யூஸ் ஆகும். But these functions are out of syllabus in our textbook. Next, syntax and example for anonymous function. இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்க அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குனா லாம்டான்ற கீவேர்டு தொடங்கும். அது பக்கத்தில் நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ், இங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஈக்குவல் டு லாம்டா ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2. ஓகே, சம்முன்ற வேரியபிளை லாம்டான்ற ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 ஆர்குமெண்ட்ஸை வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஷன் சால்வ் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஆர்குமெண்ட் 1க்கு 13னும் ஆர்குமெண்ட் 2க்கு 14னும் பாஸ் பண்ணுறோம். ஸோ 30 + 40 பிரிண்ட் பண்ண சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? 70. நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் 1க்கு -30 பாஸ் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் 2க்கு 40 பாஸ் பண்ணுறோம். 40ல் 30 போனால் நமக்கு என்ன கிடைக்குது? 10. நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, ஒரு ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. தே ஆர் லோக்கல் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப். வாட் இஸ் இன் பை லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a variable declared inside the function's body or in the local scope is known as local variable அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபங்க்ஷனோட கீவேர்டு என்ன? def. LOCன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம். இப்போ பாருங்கள், நான் y = 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஒரு வேரியபிளை. இது வந்து வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. அதனால் இதை நம்ம லோக்கல் ஸ்கோப் பண்ணுறோம். இந்த ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேயே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லைனில் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். லோக்காஃப் அப்படின்னு கால் பண்ணும்போது மேலே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு ஒயில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது 0 பிரிண்ட் ஆகுது. ஸோ ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் பார்த்தீங்கன்னா, a variable with local scope can be accessed only within the function. ஸோ வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இது ஆக்டிவேட் ஆகும். when a variable is created inside the function block, the variable become local to it. A local variable only exists while the function is executing. function execute ஆகும்போது மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் global scope. A variable with the global scope can be used anywhere in the program. இந்த global scopeல இருக்க வேரியபிளை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? It can be created by defining a variable outside the scope of any function. ப்ரோக்ராமுக்கு வெளியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். df add of. dfனா கீவேர்டு, ஆட்ன்றது ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வேரியபிள் c = 1. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் குளோபல் வேரியபிள். இப்போ பிரிண்ட் c அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த வேல்யூ என்னவோ அது நம்ம இந்த ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ப்ரோக்ராம்குள்ளே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா குளோபல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு பைத்தான் ப்ராக்டிகல் செஷனில் செய்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட். when we define a variable outside a function, நம்ம ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் குளோபல் பை டிஃபால்ட். ஓகேவா? அப்போ நம்ம குளோபல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ண வேணாம். மாடிஃபிகேஷன் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். we use global keyword to read and write a global variable inside a function. use of global keyword outside a function has no effect. Next, recursive function. A function is said to be recursive if it calls itself. தன்னைத்தானே திரும்ப திரும்ப அழைச்சிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா recursive function.
சரி, நம்ம எப்போலாம் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, we use regression to break a big problem into small problem. Big problem the small problem and again that small problem into smaller problems and so on. So what is the purpose of it? At the end of the solution of smaller subproblems are collectively helps in finding the solution of the big main problem. So big problem the smaller divide பண்ணி final நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் டெஃபினட்டாக பேஸ் கண்டிஷன் இருக்கணும். பேஸ் கண்டிஷன் அப்ளை ஆகிருக்கணும். த கண்டிஷன் தட் இஸ் அப்ளைட் இன் எனி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் நோன் ஆஸ் பேஸ் கண்டிஷன். எ பேஸ் கண்டிஷன் இஸ் மஸ்ட் இன் எவ்ரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதர்வைஸ் இட் வில் கண்டினியூ டு எக்ஸிக்யூட் லைக் அன் இன்ஃபினிட்டிவ் லூப். பேஸ் கண்டிஷன் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவாயிடும், முடிவில்லாமல் இன்ஃபினிட்டிவாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 1 × 2 × 3 × 4 × 5 120 சொல்லுவோம். 4 ஃபேக்டோரியல் என்ன சொல்லுவோம், 1 × 2 × 3 × 4 24. 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 6 லைக் தட். இப்போ இந்த ப்ராசஸை நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். டிஇஎஃப் ஃபேக்ட் என். இப்போ ஃபேக்ட்ன்றது ஃபங்க்ஷன் நேமு, என்னன்ற ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம், பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கோம். இஃப் n is equal to 0 ரிட்டர்ன் 1. இதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா பேஸ் கேஸாக வச்சுருக்கோம். எல்ஸ் ரிட்டர்ன் n into fact n minus 1 அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபேக்டை கால் பண்ணுறோம். 0 கொடுத்து என்ன நடக்குது, 5 கொடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். இதை இப்போ பாருங்கள், ஃபேக்ட் ஆஃப் 5 நான் பாஸ் பண்ணுறேன் இல்லையா, அப்போ என்ன நடக்கும், இந்த லைனில் என்ன சொன்னேன், 5 into fact of n minus 1. ஸோ 5 into fact of 5 minus 1 என்ன கிடைக்கும், that is 5 into fact of 4 அப்படின்னு வரும். அகெயின் இந்த ஃபேக்ட் என்ன பண்ணும், மேலே போய் கால் பண்ணும். இப்போ ஃபேக்டில் என்னோட வேல்யூ என்ன 4. ஸோ அதனால் என்ன கிடைக்கும், 5 into 4 into 4 minus 1 என்ன கிடைக்கும், 3. ஃபேக்ட் ஆஃப் 3. அகெயின் ஃபேக்ட் இருக்கிறதுனால நம்ம மேலே போய் கால் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 5 into 4 into 3 into 3 minus 1 2. இதே மாதிரியே அப் டு 0 கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ 0 கிடைச்சோடனே இந்த ரிசல்ட்டை சொல்லிவிட்டு நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் இஃப் n is equal to return 1ன்றது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now we move to Python practical session. Now we start with anonymous function. ஸோ anonymous ஃபங்க்ஷனை சம்ன்ற வேரியபிளை நான் அசைன் பண்ணியிருக்கேன். லாம்டா அப்படின்ற கீவேர்டோட பக்கத்தில் 3 ஆர்குமெண்ட்ஸ் அசைன் பண்ணியிருக்கேன். ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, ஆர்குமெண்ட் 3. ஸோ எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் 1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் 2 மைனஸ் ஆர்குமெண்ட் 3. ஸோ 30 ஆர்குமெண்ட் 1னும் 40 ஆர்குமெண்ட் 2னும் 10 ஆர்குமெண்ட் 3யும் அசைன் ஆகிறதுனால 30 + 40 70. 70ல் -10 பண்ணால் 60. ஓகே, நெக்ஸ்ட்டு 40 - 30 நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் ஆகுது. ஸோ 40ல் 30 போனால் 10. அகைன் மைனஸ் ஆர்குமெண்ட் 3ன்றதுனால 10ல் 5 போகும்போது நமக்கு 5 கிடைக்குது. ஓகே, இதை ரன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன கிடைக்குது, ஆட் பண்ணுறது 16னும் 37 16னும் சம் இஸ் 5ன்றது நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லோக்கல் ஸ்கோப். டிஎஃப் எல்ஓசிஎஃப். இப்போ ஒய்ன்ற வேரியபிளை இன்சைட் ஃபங்க்ஷன்லேயே நான் டிஃபைன் பண்ணி இன்சைட் ஃபங்க்ஷன்லேயே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், லோக்கல்ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை ரன் பண்ணும்போது நமக்கு லோக்கல்ன்றது கிடைக்கும். பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப்பையும் லோக்கல் ஸ்கோப்பையும் ஒரே ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இது ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்கிறதுனால அது குளோபல் வேரியபிள். உள்ள எக்ஸு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை மாடிஃபை ஏன் குளோபல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோன்னா, எக்ஸை வந்து நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம், x + 5. ஸோ நம்ம ப்ரிகாஷனாக குளோபல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது அக்செப்ட் ஆகும், நம்ம பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் 2 பிரிண்ட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் இன்சைட் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இன்சைடில் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க x is equal to 0 அப்படின்றது தான் வரும். அடுத்தது ப்ரோக்ராமுக்கு வெளியே print in main x value is main வேல்யூவில் x வேல்யூவை பிரிண்ட் பண்ண, தட் இஸ் x is equal to x + 5 மாடிஃபை பண்ணோம் இல்லையா, அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இன்சைட் ஃபங்க்ஷனில் இருந்த வேல்யூ வந்து 0னும் மெயின் வேல்யூவில் இருந்ததை x + 5ன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அது என்னன்னு வருது 0 + 5 5ன்றது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்.
ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ இன்புட் பண்ணுறோம், அது ரெண்டு கண்டிஷன் வச்சுருக்கோம். இஃப் n இஸ் ஈக்குவல் டு 0 ரிட்டர்ன் 1, n வந்து 0 வந்துடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் 1ன்ட்டு வெளியாயிடு. எல்ஸ் அப்படி என்ன பண்ணலாம், n இன்ட்டு ஃபேக்ட் n மைனஸ் 1. சப்போஸ் n வந்து 5 இருந்தால் 5 இன்ட்டு 4 n மைனஸ் 1. அகெயின் ஃபேக்டை கால் பண்ணி 4 minus 1 3, again factor call பண்ணி 3 minus 1 2, again up to 0. okay, இப்போ if n is equal to 0, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பேஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் 0வை பாஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா 0 ஃபேக்டோரியல் வந்து 1, 5வை நான் இன்புட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு கிடைக்கணும் 120 கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0 ஃபேக்டோரியலுக்கு என்ன கிடைக்குது 1ன்னும் 5 ஃபேக்டோரியலுக்கு 120ன்னும் கிடைக்குது. Okay students, I think all of you understand about today's topic. For my upcoming video, subscribe my channel. Thank you.